ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் கதையில் கதிர் பெட்ரூமில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி ஏன் கண்மணி அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ ராஜி உள்ளே வராங்க. ஐயோ, இவன் எதுக்கு இப்போ இந்த பாட்டை பாடுறான்? ஒருவேளை மயிலக்கா விஷயம் நமக்கு தெரியுன்றது இவனுக்கு தெரிஞ்சிருச்சா? அதனால தான் இப்படி பாடுறானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே கதிர் ராஜியை பார்த்து, வா ராஜி உக்காரு, இந்த பாட்டு நல்லா தான் இருக்குதுல்ல, ரொம்ப நாள் ஆச்சு இதை கேட்டு, அப்பா கேட்ட பிறகு தான் அதை பாடணும் போல தோணுது ராஜி அப்படின்றாப்பல. இருந்தாலும் அப்பா ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாரு இல்லை அப்படின்னு ராஜி கிட்ட கேட்குறாரு கதிர். ஆமாம் ஆமாம், மாமா வந்து அத்தை மேலே இருக்கிற கோவத்தை இப்போ எல்லோர் மேலேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜி, சரி நம்ம மாமாவுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணுமே, நம்ம எப்படி கொடுக்கறது, லோன் எதனா போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, லோன்லாம் போட முடியாது ராஜி நம்மளால். சரி, உங்கள் உயர்ந்த மனிதர் இருக்கிறாருல்ல, அதான் உங்கள் அப்பா, அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிர். உடனே ராஜி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கேட்கலாம், அவர்கிட்ட போய் நானே கேட்குறேன் அப்படின்றாங்க. ஏய் ஏய் ஏய், நான் சும்மா சொன்னேன், நீ அவர்கிட்டலாம் போய் பணத்தெல்லாம் கேட்காத, வேண்டாம் ராஜி, நானே சமாளிச்சுக்கிறேன், சும்மா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எப்படி உங்கள் அப்பா வந்து இவ்வளோ நல்லவராக மாறினாரு ராஜின்னு கேட்குறாரு கதிர். எங்கள் அப்பாவா, இப்போ நீ என்னை நல்லா பார்த்துக்கிறல்ல, அதை பார்த்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. எங்கள் அப்பா பரவாயில்ல, உங்கள் அப்பாவை விட எங்கள் அப்பா நல்லவர் தான் அப்படின்றாங்க. உடனே இவரும் சொல்கிறாரு கதிரும், எங்கள் அப்பாவும் நல்லவர் தான், 5 பிள்ளைங்களை படித்து ஆளாக்கி நல்லா வளர்த்துருக்கிறாரு அப்படின்றாரு கதிர். நான் ஒன்றும் குறை சொல்லலைங்க, உங்களை காப்பாற்றிருக்கிறாரு தான், ஆனால் பெத்த பிள்ளைங்க கிட்ட கொடுத்த காசை யாராவது கேட்பாங்களா அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசுனதும் உடனே கதிர் சொல்கிறாரு, சரி சரி நீ தூங்கு, இன்னைக்கு தூங்குவியா இல்லை படிப்பியான்னு கேட்குறாரு. இல்லை இல்லை நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. உடனே அவர் ராஜை பார்த்து கேட்குறாரு, என்ன ராஜி, நம்ம வெளியில் சென்னைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கையில் எந்த ரொமான்ஸும் இல்லைல்ல, வறட்சியாக இருக்குது இல்லைன்றாரு. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு எந்த நேரம் படிப்பு படிப்பு இந்த நினப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறங்க ராஜி பொழுது விடிஞ்சதும் கிரவுண்டில் ட்ரைனிங் எடுக்கலான்ட்டு ஓடுறாங்க. ஜாகிங் ஓடும்போது கீழே விழுந்துடுறாங்க. அப்போது கதிர் வந்து பதறி போகிறாரு. ஏன் இப்படிலாம் ஆச்சு, வா மருந்து போடுறேன்றாரு. அதுக்கு ராஜி கேட்குறாங்க, இப்போ சின்ன காயத்துக்கே இப்படி பதறியே, நாளைக்கு நான் ட்ரைனிங் போய் பெரிய பெரிய அடியெல்லாம் படுமே, அப்போல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேசினதும் அதுக்கப்புறம் ராஜி சொல்கிறாங்க, நான் ஏன் தெரில இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஆனால் நான் குறையவே இல்லையே, வெயிட்டாக இருக்கிறேனே அப்படின்றாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறாரு, ஆமாம், நீ டீயும் வடையும் பஜ்ஜியுமா அடித்து தூக்குனா எங்கேருந்து குறைவ, அதுக்கெலாம் டயட்டு இருக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு உடனே ராஜி கோச்சிக்கிட்டு போயிடுறாங்கங்க. அதுக்கப்புறமா மயிலோட அம்மாவும் அப்பாவும் சரவணன் வீட்டுக்கு வராங்கங்க பேசுறதுக்காக. அப்போ அவங்க வீட்டுக்காரர் சொல்லி கூப்பிட்டு வராரு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட, பாக்கியம் நீ கோவமாலாம் பேசிடாத, நம்ம கொஞ்சம் சமாதானமாக பேசலாம், ஏற்கனவே கோவமாக பேசுனதுனால நம்ம நிறைய இழந்துட்டோம், இது மயிலோட வாழ்க்கை, அதனால் வந்து பார்த்து பொறுமையாக பேசிக்கோ அப்படின்றாரு. உடனே பாக்கியம் இல்லை, அவன் என் பொண்ணை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தியோட சுற்றுவான், அதை வந்து நான் அவங்கக்கிட்ட சமாதானமாக பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாக்கியம், திருப்பியும் நான் சொல்கிறேன், சமாதானமாக பேசிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிக்கிட்டு போனதும் அவங்க வீட்டில் போனதும் கோமதி அவங்கள பார்த்துட்டு கோவமாக வந்து, ஏய் எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, என்னத்துக்கு வந்தீங்க, முதல்ல வெளியே போங்க, உங்கள் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு வெறுப்பாக இருக்குது, வெளில போங்க அப்படின்றாங்க. உடனே அப்படிலாம் நாங்கள் போக முடியாது, நாங்கள் சொல்ல வந்தது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்றாங்க. பாண்டியன் சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கலாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, நாங்கள் சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போவோம் அப்படின்றாங்க. ஆனால் மயிலுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. அவங்க அப்பா அம்மா ஒரு வேளை சரவணன் வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு நினச்சி அவங்க தங்கச்சியை ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களும் ஆமாக்கா, அம்மாவும் அப்பாவும் சரவணன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, சரவண மாமா வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் கிளம்பி வராங்க. வந்து பார்த்தா மயிலோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிறது ஒன்று ஒன்று ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கின்னு சுற்றிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு கிடக்குதுங்க, ஆனால் இவங்க வந்து நம்மளை
குறை சொல்கிறாங்க? உங்கள் மகன் யோக்கிய பாக்கியவான் அவன் தான் சொல்கிறேன். அவன் வந்து இப்படி இப்போ ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்றாங்க. உடனே கோமதிக்கு கோவம் வந்து, ஏய் வார்த்தையை அளந்து பேசு, என் புள்ள ஒன்றும் அது மாதிரி கிடையாது அப்படின்றாங்க. என்னது கிடையாதா? இங்கே பாருங்க எங்ககிட்ட ஆதாரமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க உங்கள் ஃபோனில். உடனே ஃபோட்டோவை காமிச்சதும் ஷாக்காக ஆகுறாரு பாண்டியன். அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டா எப்படி? யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, கூட படிச்சவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் போய் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்றாங்க. உடனே பாக்கியம் ராஜியை வந்து, ஏம்மா நீ போலீஸ்காருக்கு படிப்பு படிக்கிறல்ல, அதனால் இப்படியெல்லாம் பேசுறியான்றாங்க. அந்த நேரத்தில் சரவணன் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. சரவணன் வீட்டுக்கு வந்ததும் அவங்க மாமனாரையும் மாமியாரையும் பார்த்து கேட்குறாரு, ஏய் ஏய் நீங்கள் எதுக்கு இங்கே 2 பேரும் இருக்கீங்க? முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எவளையோ இழுத்துக்கின்னு கூட்டிக்கின்னு சுற்றிட்டு இன்னைக்கு வந்து எங்களை சொல்கிறியா நீ? என் பொண்ணை எதுக்கு வேணான்னு சொன்னேன்னு இப்போ தான் புரியுது. வேற ஒருத்தைய வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு என் பொண்ணை கழட்டி விட்டியா நீ அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து மயில் அவங்க இங்கே தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை தேடிக்கிட்டு வராங்கங்க. வந்தால் இவங்க சண்டை போடுறத பார்க்கும்போது அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் கலவரம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பாய் பாய்.